ஓம் சாந்தி 9/8/2024 9 अगस्त 2024 प्रदख मुरली ओम शांति बाप दादा मधुबन। मीठे बच्चे, यह ब्रह्मा है। सदगुरु की दरकार इस प्रकृति में सदगुरु विराजमान है, वही तुम बच्चों की सद्गति करते हैं। இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மா சத்குருவின் தற்பாராக இருக்கிறார். இவருடைய புருவ மத்தியில் சத்குரு வீட்டிருக்கிறார். அவர்தான் குழந்தைகளாக உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறார். அப்பா கேள்வி கேட்குறாங்க, பாப் अपने बच्चों को किस गुलामी से छुड़ाने आए हैं? தந்தை தன் குழந்தைகளை எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார்? உத்தர், इस समय सभी बच्चे प्रकृति और माया के गुलाम बन गए हैं. இந்த சமயத்தில் குழந்தைகள் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாகி இருக்கின்றனர். பாபா அபி இஸ் குலாமி சே சுடாத்தே ஹே. தந்தை இந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்போது விடுவிக்கின்றார். அபி மாயா அவர் பிரகிருதி தோனோன் கி தங்க் கர்த்தே ஹே. இப்பொழுது மாயை மற்றும் இயற்கை இரண்டுமே கஷ்டப்படுத்துகின்றன. கபி தூபான் கபி பைமன் ஹே, பிர் தும் ஐசே மாலிக் பன் ஜாத்தே ஹோ ஜோ சாரி பிரகிருதி தும்ஹாரி குலாம் ரக்தி ஹே. சில சமயங்களில் புயல் வீசும், சில சமயங்களில் பஞ்சம் ஏற்படும், பிறகு இயற்கை முழுமையாக உங்களுக்கு அடிமையாகும். அளவு நீங்கள் எஜமான் ஆகிவிடுகிறீர்கள். மாயாக்கா வார்பி நகி கொத்தா, மாயையின் சண்டையும் ஏற்படுவது இல்லை. ஓம் சாந்தி। मीठे मीठे सिकलदे बच्चों, प्रतिमा पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते। धारणा के लिए मुख्य चार। धारणा मुख्य पॉइंट। पहला पॉइंट, बाप जो सुनाते हैं वही सुनना है और सच करना है कि ரைட் கியா ஹே. தந்தை சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும், மேலும் எது சரி என தீர்மானிக்க வேண்டும். ரைட்டு கோ ஹி யாத் கர்னா ஹை, சரியானவரை தான் நினைவு செய்ய வேண்டும். அன் ரைட்டியஸ் बात को ना सुनना है, ना बोलना है, ना देखना है. சரியற்ற விஷயங்களை கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கவும் கூடாது. दूसरा पॉइंट, पढ़ाई अच्छी रीति बटकर अपने को राजाओं का राजा बनाना है. படிப்பை நல்ல விதமாக படித்து ராஜாக்களுக்கு ராஜாவாக ஆக வேண்டும். इस पुराने शरीर और पुरानी दुनिया में अपने को टाइपरे समझाना. இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தில் தன்னை தற்காலிகமானவராக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வரதானம் பாபா கொடுக்குறாங்க. ஆஜிகா வரதான், ஏகாகிரதா की शक्ति से परवश स्थिति को परिवर्तन करने वाले अधिकारी आत्मा भव. ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலைமையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுக. பிரம்மான் अर्थात अधिकारी आत्मा कभी किसी के परवश नहीं हो सकती. பிராமணன் என்றால் அதிகாரி ஆத்மா ஒருபோதும் எதற்கும் அடிமையாக முடியாது. अपने कमजोर स्वभाव संस्कार के वश भी नहीं, क्योंकि स्वभाव अर्थात स्वप्रति और सर्व के प्रति आत्मिक भाव है. தனது பலவீன சுபாவ சம்ஸ்காரத்திற்கு வசமாக மாட்டார். ஏனெனில் சுபாவம் என்றால் தனக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஆன்மீக உணர்வுடன் இருப்பதாகும். दो कमजोर स्वभाव के वश नहीं हो सकते और अनादि आदि संस्कारों की स्मृति से कमजोर संस्कार भी सहज परिवर्तन हो जाते हैं. அவர்கள் பலவீன சுவாசத்திற்கு அடிமையாக முடியாது. மேலும் அனாதி ஆதி சன்ஸ்காரங்களின் நினைவின் மூலம்
பலவீன சன்ஸ்காரங்களும் எளிதாக மாறிவிடும். ஏகாகிரதா கி சக்தி பர்வஸ் स्थिति को परिवर्तन कर मालिक बन की स्थिति की सीट पर सेट कर देती है. ஒரு நிலைப்படுத்தும் சக்தியானது அடிமை நிலையை மாற்றி அதிகாரி நிலை என்ற இருக்கையில் செட்டாகிவிடும். आज का स्लोगन क्रोध ஞானி து ஆத்மா के लिए மகாசூத்திர है. கோபம் என்பது நாணம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிக பெரிய எதிரியாகும். ஓம் சாந்தி. தன்யவாத் பாபா.